அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த நிலையில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் கட்சிகள் அந்த பணிகளை வேகமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுக எல்லா கட்சிகளை விடவும் முன்னதாக செயல்பட்டு தற்பொழுது தொகுதி உடன்பாடு வரை அந்த பேச்சுவார்த்தை வரை சென்று இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட IUML கட்சி, அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கும் இடையே அந்த தொகுதி பங்கீடு அந்த உடன்பாடானது எட்டப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுகவோடு அந்த தொகுதி பங்கீட்டினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்றைய தினம் ஈடுபட இருக்கிறார்கள். இன்று மாலை 5:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினர் 3 பேரும் பங்கேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் கடந்த தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் மதுரை, கோவை ஆகிய 2 தொகுதிகள் அந்த கூட்டணி ஒதுக்கப்பட்டு இருந்தது. அதில் 2லுமே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார்கள். இதற்கிடையே கடந்த முறை பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் கூடுதலாக 2 தொகுதிகளையும் கேட்டிருந்தார்கள். அது குறிப்பாக 6 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலையும் கொடுத்திருந்தார்கள். இதற்கிடையே இன்றைய தினம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இதில் தொகுதி உடன்பாடு எட்டப்படலாமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் பார்த்தோம் என்றால் நாளைய தினம் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு திமுகவானது தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.